அத்தியாயம் 15. மீட்டிங் முடிந்து வீடு போய் சேர்ந்த வேதநாயகத்திற்கு இரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. அவர் அருணாவின் வரவை முற்றிலுமாக எதிர்பார்க்கவில்லை. பவன் வந்தபோது கூட கவிக்காக வந்திருப்பான் என்றுதான் எண்ணினாரே தவிர தனக்கு எதிராக காய் நகர்த்த வந்திருப்பார்கள் என்று எண்ணவில்லை. அருகே இருந்த நாற்காலியை ஓங்கி குத்தியவர், விடமாட்டேன், என் கணக்கு எப்பவும் தப்பா போக விடமாட்டேன் என்று உருமினார். அவர் அருகே செல்லவே பயந்து ஒளிந்திருந்தனர் வீட்டின் வேலைக்காரர்கள். முகம் ரௌத்ரத்தில் குளித்திருக்க அங்கும் இங்கும் சீற்றம் கொண்ட வேங்கை என நடந்து கொண்டிருந்தார். அவரின் மனம் பல கணக்குகளை போட்டு கொண்டிருந்தது. அதே நேரம் பவனும் தனது நண்பர்களின் மூலம் சில வேலைகளை செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். அவனது மனம் கவியை எங்கனம் சம்மதிக்க வைப்பது என்பதில் மட்டுமே உழன்று கொண்டிருந்தது. அதிலும் வேதநாயகத்திற்கு எந்த செய்தியும் சென்றுவிடாமல் கமுக்கமாக செய்துவிட வேண்டும் என்று நினைத்தான். அதனால் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொன்றும் செய்யப்பட்டது. அன்று முழுவதும் யோசனையிலேயே இருந்த வேதநாயகம் இரவு நெருங்கும் வேளையில் தனது காரை எடுத்துக்கொண்டு காட்டுப்பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார். அவர் கார் சென்று நின்ற இடம் நீலோர்பலத்திற்கு செல்வதற்கு தடையாக இருந்த காம்பவுண்ட் சுவர் முன்பு. அவரின் காரின் வெளிச்சம் பட்டதும் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கேட் திறக்கப்பட்டது. கதவு திறக்கப்பட்டதும் கார் சீறி பாய்ந்தது. மாளிகையின் முன் சென்று நின்ற காரின் கதவுகள் வேகமாக திறக்கப்பட கீழே இறங்கியவரின் முகம் இறுகி கிடந்தது. ஒருவித ஆங்காரத்துடன் படியேறி சென்றவரின் பார்வை நீலோர்பலம் என்கிற எழுத்தின் மீது படிய மனதினுள் எழுந்த ஆத்திரத்துடன் அருகே துருப்பிடித்து போயிருந்த அலங்கார விளக்கொன்றை எடுத்து அதன் மீது எறிந்தார். அது கல்லின் மீது பட்டு லேசாக விரிசல் கண்டது. இருளடைந்த மாளிகையில் இந்த சப்தம் பூதாகரமாக தெரிய மனதில் எழுந்துள்ள எரிச்சல் குறையாமல் உள்ளே நுழைந்தவரின் பார்வை யாரையோ தேடியது. அவர் தேடியது அங்கில்லாமல் போக வேக நடையுடன் படிகளில் ஏற ஆரம்பித்தார். அவரது காலடி சத்தத்தை கேட்டு தான் இருந்த அறையில் எங்கே ஒளிவது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி ஒரு மேசைக்கடியில் அமர்ந்து கொண்டார் அந்த வயதான பெண்மணி. மேலே சென்று எங்கேயும் தேடாமல் சரியாக அந்த கதவை காலால் உதைத்து திறந்தவர் கண்களால் அறையை துழாவிக்கொண்டே உள்ளே சென்றார். அவரின் காலடி ஓசை கேட்க கேட்க அந்த பெண்மணி மேலும் தன்னை குறுக்கி கொண்டு அமர்ந்தார். ஆனால் சரியாக மேஜையின் அருகே சென்று குனிந்து பார்த்த வேதநாயகம், செம்பா, வெளியே வா என்றார் மிரட்டலாக. அவரின் குரல் கேட்டதுமே உடல் தூக்கி போட, நான் மாட்டேன், வரமாட்டேன், நீ என் குழந்தையை தூக்கிட்டு போயிடுவ என்று அழ ஆரம்பித்தார். நீ வரப்போறியே இல்லையா என்று உருமினார். மேலும் தன்னை குறுக்கி கொண்டு மாட்டேன் மாட்டேன் என்றார் கண்ணீர் வடிய. அவ்வளவு நேரம் இருந்த பொறுமை பறந்து போக அவரது முடியை கொத்தாக பற்றி வெளியே வாடி என்று இழுத்தார். அவரது கையை தட்டிவிட முயற்சி செய்து முடியாமல் போக அழுகையுடன் என்னை விடு என்று கத்திக்கொண்டே வெளியே வந்தார். அவரை வெளியே இழுத்து விட்டவர் ஓங்கி அறை ஒன்றை விட அந்த பெண்மணி அப்படியே சுருண்டு கீழே விழுந்தார். மீண்டும் அவரது முடியை பற்றி தூக்கியவர், சனிய, நல்லா இருந்தும் கெடுத்த, இப்போ பைத்தியமாக இருந்து எல்லாத்தையும் கெடுக்கிற, விடு, என்ன, என் குழந்தையை கொடு என்றார் காட்டுக்கத்தலாக. அப்பொழுது அறை கதவை திறந்து கொண்டு வந்த லோகநாயகி அவரை வேதநாயகத்திடமிருந்து பிரித்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த பைத்தியத்தை அலற விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று அதட்டினார். அவரை உறுத்து விழித்து, எத்தனை வருட கனவு, அதற்காக என்னவெல்லாம் செஞ்சுருக்கேன், எல்லாமே பாழா போயிடும் போல இருக்கு என்றார் கோபமாக. அதுக்கு பைத்தியத்தை அடித்தா சரியாக போயிடுமா? உங்கள் பொண்டாட்டியை 4 அப்பி அடங்கி இருக்க சொல்லுங்க, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். அந்த கிழவியை துரத்த நீ எதுவும் செய்யலையா? நீ எதுக்கு அங்கே சும்மா இருக்க? உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவரையும் கடித்தார். லோகநாயகிக்கு கோபம் எழ, ஏன் சொல்ல மாட்டேன், உன்னுடைய கனவுக்காக என் வாழ்க்கையும் பணயம் வச்சு தான் அங்கே இருக்கேன். நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாமே அந்த தெய்வநாயகி கிட்டையும் அந்த பய ரிஷிக்கிட்டையும் தான் இருக்குது. இத்தனை வருடமாக அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் யாருக்காக என்றும் உரைத்தார். அவர் சொன்னதை கேட்டு கோபம் சற்றே தனிய, அந்த கிழவியினால் எல்லாமே பாழா போயிடும்னு பயந்து போய் தான் உன்னை பேசிட்டேன். நாம் சுதாரிப்பாக இருக்கணும் லோகா, எப்படியாவது கிழவியும் பேத்தியும் இங்கேருந்து கிளப்பி விடணும். ஒரு கையால் செம்பகத்தை பிடித்து கொண்டு மறு கையால் அவரின் கைகளை பற்றி, அண்ணா, நீங்கள் தான் எனக்கு தெய்வம்,
உங்களுக்காக எதுவும் செய்வேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடுறேன் என்றார். அப்பொழுது செம்பகம் அவரின் கைகளிலிருந்து விடுபட போராட பொறுமை இழந்த லோகா ஓங்கி அறை ஒன்றை கொடுக்க அவர் அப்படியே மயங்கிச் செறிந்தார். கீழே விழுந்ததும் அண்ணனும் தங்கையும் சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் அவரை வெறித்தபடி நின்றனர். இது இப்போல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமாக நடக்குதுன்னா, அதோட ஏன் அறைக்கு அடிக்கடி வருது, அதுவும் நல்லதுக்கு இல்லை என்றார் லோகா யோசனையாக. இவ உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்மோட முக்கியமான துருப்புச்சீட்டை இவ தான். அதனால தான் உன்னை பார்த்துக்க சொன்னேன். எவ்வளவு நேரம்தான் தூக்கத்திலே வச்சுருக்குதுன்னா, நானும் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாதே. அந்த தெய்வநாயகி வேற உடனே கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறா. இப்போ கிழவி வேற இருக்குது என்றார் கவலையாக. சற்று யோசனையாக நெற்றியை சுருங்கியவர், சரி நான் குருவமாவை அங்கே அனுப்பிடுறேன் என்றவர் செங்கமலத்தையும் மித்ராவையும் திசை திருப்பும் திட்டத்தை கூறினார். சரிண்ணா, சொல்லிட்டீங்கல்ல, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பினார். மற்றொரு அறையின் கதவை திறந்தவர் உள்ளே சென்று அங்கிருந்த ஒரு பெரிய படத்தை லேசாக நகர்த்த அதன் பின்னே பாதை ஒன்று தெரிந்தது. அதன் வழியே விடுவிடு என்று செல்ல ஆரம்பித்தார். அந்த பாதையின் முடிவு லோகநாயகியின் அறையாக இருந்தது. லோகநாயகியின் கணவரின் பெரிய படத்தின் பின்னே இந்த பாதை இருந்தது. எவராலும் கண்டுபிடிக்க இயலாதவாறு அமைக்கப்பட்டிருந்தது. இரகசிய பாதையின் வழியே உள்ளே வந்த லோகநாயகியின் பார்வையில் அந்த குழந்தை பொம்மை பட தலையில் அடித்து கொண்டவர், சனிய, இதை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு உயிரை எடுக்குது, யார் கண்ணிலாவது பட்ட ஆபத்து என்று சொல்லிக்கொண்டே அதை தூக்கி மறைத்து வைத்தார். அது ஏற்கனவே ஒருவன் கண்ணில் பட்டு சந்தேகம் என்னும் துரும்பு உறுத்தலாயிற்று என்பதை அறியவில்லை. தன்னை அறையில் இருந்த ரிஷிக்கு இது எப்படி சாத்தியம் என்று சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. அன்று நீலோர்பலத்தில் தான் பார்த்த அந்த குழந்தை பொம்மை எப்படி சித்தியின் அறையில் இருக்க முடியும்? அப்போ நீலோர்பலத்திற்கும் லோகநாயகிக்கும் தொடர்பு இருக்கிறதா? அவனால் குழப்பத்தை தாங்க முடியவில்லை. அதனால் தோட்டத்தில் சற்று நேரம் இளைப்பாறலாம் என்றெண்ணி மாடியிலிருந்து இறங்கி அங்கே செல்ல ஆரம்பித்தான். மித்ரா அவனுக்கு முன்னே அங்கே சென்றிருந்தாள். அன்று பாதி தூரத்திலேயே திரும்பியவளுக்கு இன்று முழுவதுமாக சென்று பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் எழ மெல்ல அந்த அடர்ந்த தோட்டத்து பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். ரிஷியோ தனது பியூட்டியை அவிழ்த்துவிட்டு அதனுடன் கொஞ்சிக் கொண்டிருந்தான். அவனது மனம் மெல்ல சமாதானம் அடைய ஆரம்பித்தாலும் அந்த பொம்மையை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. அதிக வெளிச்சமில்லாத அந்த தோட்டத்து பாதையை ஒருவித பயம் கலந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். வெளிச்சம் கூட நுழையத் தொடங்கிய அடர்ந்த காடாக இருந்தது அந்த பாதை. வழியெங்கும் பூச்சிகளின் ரீங்காரமும் பறவைகளின் ஒளியும் ஏதோ ஒரு மாய உலகத்திற்குள் சென்றுவிட்ட உணர்வை கொடுத்தது. மாளிகையின் அருகே இருந்து வெகு தூரத்திற்கு சென்று விட்டவள் அதை பற்றி கவலைப்படாமல் மேலும் நடந்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் செடி கொடிகள் எல்லாம் பாதையை மறைத்து வளர்ந்து நின்றது. அவற்றை கைகளால் விளக்கியபடி முன்னே செல்ல ஆரம்பித்தாள். சிறிது தூரம் அப்படி நடந்தவளின் விழிகள் ஓரிடத்தில் அதிர்ந்து நின்றது. அவளின் எதிரே பாழடைந்த கோவில் ஒன்று தெரிந்தது. அதை கண்டு அதிசயித்து பார்த்து கொண்டே முன்னேறினாள். இப்படி ஒரு கோவில் அங்கிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. மெல்ல அடியெடுத்து கோவிலின் வாசலை நெருங்கினாள். எங்கும் நூலாம்படை தொங்க பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் சிதிலமடைந்து காணப்பட்டது. மித்ராவின் மனதில் 1000 கேள்விகள். ரிஷியின் குடும்பத்தினருக்கு இந்த கோவிலை பற்றி தெரிந்திருக்கும். அவர்கள் ஏன் இதை பராமரிக்கவில்லை? பாதி தோட்டம் வரை சரியாக பராமரித்து கொண்டிருப்பவர்கள் இதை மட்டும் ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள்? இந்த குடும்பத்தில் நடக்கும் சம்பவத்திற்கும் இந்த கோவிலுக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று அழுத்தமாக தோன்றியது. கோவிலின் வாசலில் காலை வைத்தவளுக்கு உள்ளுக்குள் பயம் எழுந்தாலும் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். கோவிலின் கதவுகள் அழுத்தமாக மூடப்பட்டிருந்தது. எங்கும் சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை விலக்கி கதவருகே சென்றாள். கதவை தள்ளி திறக்க முயற்சிக்க அது லேசாக கூட அசைய மறுத்தது. தனது முழு பலத்தையும் போட்டு மீண்டும் முயற்சிக்க அப்பொழுது எங்கிருந்தோ சரசரவென்று சத்தம் எழ அவளின் முன்னே மிகப்பெரிய ராஜநாகம் ஒன்று முழு உயரத்திற்கும் படமெடுத்து நின்றது. அதை கண்டு எச்சிலை விழுங்கக்கூட பயந்து விழிகள் தெரித்து விடும் அபாயத்துடன் அசைய கூட மறந்து அப்படியே நின்றாள். அதுவும் அவளை பார்த்தபடியே படமெடுத்து நின்றது. சற்று நேரம் பயந்து அப்படியே நின்றவள் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள்.
அதுவும் அவளை பார்த்தபடியே நிற்க, எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்றெண்ணி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று யோசித்தவள் சடார் என்று நகர்ந்து கண்மண் தெரியாமல் ஓட ஆரம்பித்தாள். அவளின் இந்த செயலை எதிர்பார்க்காத நாகமும் அதிர்ந்து பின் அவளின் பின்னே துரத்த ஆரம்பித்தது. மின்னல் வேகத்தில் நெஞ்சு படபடக்க வந்த பாதையிலேயே பிடி உஷா போன்று ஓடினாள். அவளின் ஓட்டத்தை தடுப்பது போல திடீரென்று பாதையின் நடுவே நரியொன்று குறுக்கே வர வீல் என்ற சத்தத்துடன் மரத்தில் மோதி நின்றாள். அதுவரை பியூட்டியை கொஞ்சிக் கொண்டிருந்தவனின் காதில் இந்த சப்தம் விழ, சுற்றுமுற்றும் பார்த்தவனின் கண்களில் எதுவும் விழாமல் போக, சட்டென்று பியூட்டியின் மீது அமர்ந்தவன், கமான் பியூட்டி, தோட்டத்துக்குள்ள போ என்று விரட்டினான். எஜமானனின் மனதை படித்த பியூட்டி புயல் வேகத்தில் அடர்ந்த தோட்டத்திற்குள் நுழைந்தது. சற்று நேரத்தில் மித்ரா இருந்த திசை பக்கம் சென்றுவிட, அங்கு மித்ராவிற்கு இருந்த ஆபத்தை கண்டதும் அதிர்ந்து போனான். மரத்தின் பின்னே பயந்து நின்றவளின் மீது பாய தயாராகி கொண்டிருந்தது அந்த நரி. அதனது செயலை ஊகித்தவன் குதிரையின் வயிற்றில் லேசாக தட்ட, அது சிட்டாக பறந்து மித்ராவின் அருகே சென்றது. போகிற போக்கில் குனிந்து அவளது இடையை பற்றி அலேக்காக அப்படியே தூக்கி குதிரையின் மீது போட்டுக்கொண்டான். பயத்தில் அவளது உடல் நடுங்க அவளை இறுக கட்டி கொண்டாள். அவளது காதில் டோன்ட் வரி மித்து, இனி ஒன்றும் இல்லை என்று ஒரு கையால் அணைத்து கொண்டு குதிரையை விரட்டினான். நரியோ ஏமாந்து விட்ட ஆத்திரத்துடன் அவர்களை துரத்த மெதுவே திரும்பி பார்த்தவன் தனது கையில் இருந்த சாட்டையால் ஓங்கி அடித்த வேகத்தில் சுருண்டு தூரப் போய் விழுந்தது. அதன் பின்னர் குதிரையை படுவேகமாக தோட்டத்தின் வாசலை நோக்கி கொண்டு வந்திருந்தனர். நரி அவர்களை பின்தொடராமல் அப்படியே ஓடிவிட்டது. மித்ராவோ உடல் நடுங்க அவனை இறுக பிடித்திருந்தாள். ஒரு பக்கம் பாம்பை பார்த்தது. நரியின் கண்களில் தெரிந்த வெறியும் அவளது உடல் அதை எண்ணி உடல் தூக்கி வாரி போட்டது. குதிரையை நிறுத்தியவன் அவளது முதுகை வருடி, ஈசி மித்து, இன்னும் பயம் இல்லை என்று சமாதானப்படுத்தினான். அவனிடமிருந்து விலகியவள், என்ன உங்கள் தோட்டத்தில் நரி பாம்பு இதெல்லாம் இருக்குது, இது தோட்டமா காடா? அப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்குது ரிஷி, அங்கே ஒரு பெரிய பாம்பு அது இருக்குது என்றாள் பயத்துடன். வாட், கோவிலா? அங்கேயா? பாம்பு நரியே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கவனிக்காமல் கொஞ்சம் விட்டுட்டேன். ஏன் உங்களுக்கு கோவில் இருக்குது தெரியாதா என்றாள் அதிர்ச்சியுடன். தெரியாதே, நான் அந்த பக்கம் போனதே இல்லையே. ரிஷியின் கைகளை அழுந்த பற்றி கொண்டவள், இங்கே என்னவோ நிறைய மர்மங்கள் இருக்குது ரிஷி. நீங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கலைன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்றாள் பயத்துடன். அவளை தனது அணைப்பிலேயே வைத்திருந்தவன், நாளைக்கே எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நீ அந்த பக்கம் போகாத, அதோடு நீ பார்த்த எதையும் சித்தியின் முன்னாடி சொல்லாத என்றான். சரி என்று தலையசைத்தவளை குதிரையிலிருந்து இறக்கிவிட்டவன் தானும் இறங்கி அவளது கரம் கோர்த்து கொண்டு மாளிகையில் நுழைந்தவர்களை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தார் லோகா.